வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம விஜய் சித்துவோட வீடியோ தான். பட் ஆனால் இது விஜய் சித்து vlogலேருந்து இல்லை, நம்ம Black sheep அப்படி சொல்லாத காப்பி ரைட்டு தான் கொடுத்துட போகிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஆஃப் தி டிவி கருப்பு ஆடு சேனல்ல இருந்து நம்ம ஏண்டா சேனல் பேரு சொன்னாலும் காப்பிரைட் சொல்ல முடியாது, எதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்லை அதனால் கருப்பு ஆடு சேனல்ல இருந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம விஜய் சித்துவோட ஒரு ப்ராங்க் வீடியோ ஒன்று போட்டிருந்துருப்போம். நம்ம என்ன ப்ராங்க், கடைசியாக செல்ஃபோன் ப்ராங்க் ஒன்று போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க இந்த திண்டுக்கல் ப்ராங்க் ஒன்று பாருங்க ப்ரோ, அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துருந்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூடியூபில் ஃபன் பண்றோம் பார்ப்பது உடல் நலத்திற்கு நல்லதாகும். பிஎஸ் வேல்யூவில் அன்சீன் வெர்ஷனாக ஒரு நாளுக்கு நல்லதாகுமா? நான் தீங்காகும் மொழி கூட உள்ளது எப்படி அவங்க அப்படியே சொல்லுவாங்க. எனக்கு காது கேட்காது. இது என் தம்பி, அவனுக்கு வாய் பேச முடியாது. சின்ன பிள்ளை என்ன பண்ண, ஏதோ திருடி தின்னதுன்னா எங்கள் அம்மா வாயில் சூடு வச்சுட்டாங்க. கொடைக்கானல எங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. எப்படி போகணும்? கொடைக்கானலுக்கு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எனக்கு காது கேட்காது சத்தமாக. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்ரு. அர்ஜுன் படம். ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு ரைட்டு. பஸ்ஸில் போகணும். போறீங்கல்ல, ஒரே ரோடு, ஃபஸ்ட்டு ரைட்டு. பஸ்ஸில் போய் எந்த பஸ் பஸ் இல்லை, நீங்கள் வந்தீங்கல்ல வண்டி வரல. நீங்கள் எதில் வந்தீங்க? வண்டி அதில் போய் ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டு. பஸ் இல்லையா? அவன் என் தம்பி, பேச்சு வராது. போய் ஒரே ரோடு. என்னப்பா பர்தாஜி சாடியா போறீங்கல்ல ரோடு, ஃபஸ்ட்டு ஒரே ரோடு போய் ஃப்ரிட்ஜ் வருதா? சரி ஃப்ரிட்ஜ், பாலம், ஃப்ரிட்ஜ், மாவு வைக்கணும். பாலம், ரோடு இப்படி போய் இங்கிட்டு 4 பக்கம் கட்டாக இல்லை, பைபாஸ். டான்ஸ், வேற யார்ட்டையா போய் கேட்டுங்க, போ வேற யார்ட்டையா கேட்டுங்க. இது என்ன ஊரு? இது ஜிடிஎன் ஊரு திண்டுக்கல் ரோடு, டிராபிக், எல்லா இடத்துலயும் டிராபிக் தான். ரோடு இந்த மண்ணு சூப்பர் மண்ணு, எது போட்டாலும் முளைக்கும். ரோடு வண்டி ஓட்டிட்டு போவோம்ல. ஓகே அந்த ரோடு என்ன? ரோடு நேரா போனீங்கன்னா நேரு சிலை, நேரு மாமா, ரோஜா பூ, நேரு மாமா. இல்ல நான் ஊருக்கு வேற போகணும். இப்ப ஊருக்கு எனக்கு கொடைக்கானல்ல வேலை கிடைச்சிருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், காது கேட்க ஒரு நிமிஷம் சார், எனக்கு கொடைக்கானல்ல வேலை ஒரு நிமிஷம் சார், வேணும் பிரியாணி, ஒரு நிமிஷம் சார், வேணும் பிரியாணி எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் சார், எனக்கு கொடைக்கானல்ல சார் ஒரு நிமிஷம் சார், ஹோட்டல் கேட்டுட்டு இருக்காரு. வேணும் பிரியாணி எந்த பக்கம்? சொல்லுங்க, நீங்க கொடைக்கானல் போகணும். கொடைக்கானலுக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு பேச கொடைக்கானலுக்கு இல்ல போகணும் சொல்லி சொல்லுங்க. எங்க பே வா இது எப்படி என்ன சிரிக்கிறீங்க? என்பது சீவா அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க.
முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஃபன் பண்றோம். ஓகே, நன்றி தலைவா. நீங்க வாங்க தலைவா. நாங்க அதான் ஆடு மாட்டுக்கு பிரியாணி கிண்டுறோம். எனக்கு வேணும் பிரியாணி. ஜோக்கு போடாமா. வேணும் பிரியாணி, எனக்கு வேணும் பிரியாணி. ஆட்டக்குள்ள தாரேன் இங்க இருந்து சாவு. பட்டை போடணுமா நாமம் போட்டுமா? பட்டை போடுங்க, ராமம் போடுறோம். நாங்க நேரா போங்க, நேரா போடணும். போய் 3 கிலோமீட்டர் தாண்டி அங்க வந்து மிச்சத்தின் இருக்கான். திரிசூல் நேரா போங்க. பிரிட்ஜ் பாலம், ஃப்ரிட்ஜ் பாலம், ஃப்ரிட்ஜ் பாலம். எங்க ஊர்ல ஃப்ரிட்ஜ்னா வேற, கதை திறந்து மாவு. அது கிடையாது, அது கிடையாது. ஃப்ரிட்ஜ்னா பாலம். ரைட்ல ரைட்ல திரும்பணும். சத்து ஆம். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகுலன்னு இருக்கேன், அதான் ஆம்சா. சத்து கிடையாதுங்க, ரைட்ல திரும்பணுங்க. ரைட்ல போனோம். வேணும் பிரியாணி எப்படி தல? ஓகே, தேங்க்ஸ் தல. நாங்க கொடைக்கானல் போகணும். இருக்காது கேட்காது. நீங்க பேசுறீங்க, கேட்கல காத் கேக் பேக் காத் கேக். நீ போணுமா? நேரா போங்க. உங்களுக்காக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. நானும் தேங்க்யூ சொல்லணும். எங்க அம்மாவுக்கு, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க பால் போடுற அண்ணன், பேப்பர் போடுற எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஃப்ரிட்ஜ் பாலங்க. ரெண்டு மஜ்ஜிரா. ஏங்க உங்க ஊர்ல உண்மையிலேயே அது பேர் ஃப்ரிட்ஜா? எந்த ஊரு? என்னங்க திடீர்னு மரத்துல பேர் ஃப்ரிட்ஜ். யாரா அது? ஃப்ரிட்ஜ் மேல தான் இதெல்லாம் போகும். காரு வண்டி எல்லாம் ஃப்ரிட்ஜ் மேல போகும். ஃப்ரிட்ஜில் நம்ம மீட் பண்றோம். எங்களுக்கு அங்க வேலை கிடைச்சிருக்கு. கொடைக்கானல் வரைக்கும் போனோம். எப்படி போறது? என்ன கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? நான் கொடைக்கானல்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது என் தம்பி, அவனால வாய் பேச முடியாது. எப்படி போகணும்? இங்க இருந்து கொடைக்கானல் எப்படி போகணும்? என்னையா மந்திரத்தை மறந்துட்டியா? சொல்லியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நேரா அப்படியே போங்க. எங்க? இந்த ரோட்ல அப்படியே நேரா போங்க. எனக்கு காது கேட்காது, சத்தமா சொல்லு. இந்த ரோட்ல நேரா போங்க. நீங்க என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இதே ரோட்ல நேரா போங்க. அவர் நம்ம வழி சொல்ல வந்திருக்காரு. அவர் போய் அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் அப்படியே நேரா போங்க. இல்ல வாயில வார்த்தை பாக்குறேன். அப்படியே நேரா போங்க. வாயில வார்த்தை எனக்கு காது கேட்காது. அசைரை வச்சு கண்டுபிடிப்பேன். அவர் கேட்கும். அவர் கேட்கும், அவரால் பேச முடியாது. அவர் கேட்டா போறேன். நான் சொல்லிக்கிறேன். அப்படியே நேரா போங்க. இந்த ரோட்லயே நேரா போங்க. போய் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அதை பார்த்துன்னு போங்க. போற வழியில ஒரு ஃப்ரிட்ஜை தாண்டின உடனே நாங்க கொடைக்கானல் போனோம். ரூட்டு சொன்னா நான் போயிடுவேன். இப்படியே நேரா போங்க.
என்னடா பால் விளம்பரத்துல வர பசு மாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிறேன். லெஃப்ட் கட்டானா எச்சுத்து போறாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஏதாவது ஆக்ஷன் பண்ணி காமிச்சீங்கன்னு வைங்க, நான் கண்டுபிடிச்சேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டி ஆட்டோ ஆட்டோ 10 ரூபா அங்க இருந்து போறதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க போகணும். எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு பஸ் 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 ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டோன்னே அங்க இருந்து அடுத்த பஸ் ஸ்டாண்டு போகணும். அடுத்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்து சீட்ல உட்காந்துக்கணும். அடுத்த பஸ் ஸ்டாண்டு வேற பஸ்ல போய் உட்காந்துடணும். போய் இறக்கிட்டு வேற பஸ்ல போய் உட்காந்துக்கணும். கொடைக்கானல்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட்டுக்கு 50 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா 50 ரூபா டிக்கெட் எடுத்து அங்க போங்க. அவங்க கொண்டு கொடைக்கானல். ஹலோ ஏய் ஏன்டா கத்துற? நல்லா கேக்குதாடா? யார் சொல்றீங்க? போன் தால போன் எப்படி மட்டும் ஒரு நாள் பேச முடியுது? ஐயா அதுக்கா என்ன கையில கேக்குறீங்க? உண்மையிலே உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி. அடி வாங்கி பண்றோம். லாஸ்ட் நடந்தது வேற மாதிரி இருக்கு guys. அவங்க இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மலாம் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறோம்ல. அதுக்கு பின்னாடி எவ்வளோ அடி எவ்வளோ வலியெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களால அடிச்சாங்கன்னா எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து பண்ண ப்ராங்க் பண்ணுறதே நம்மளோட ஒரு வீடியோக்காண்டி தான் நம்ம கான்செப்டுக்காண்டி பண்ணியிருக்கோம். நம்ம போய் எடுத்து கேட்டோன்னா அந்த இடத்துல பிரச்சனை தான் வீணாக வரும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே கேட்காம அந்த அடியை வாங்கிட்டு அப்படியே திரும்ப அதிலே ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரெடியாக தானே போய் அந்த இடத்துல நிற்பாங்க. அப்பா ஆனால் ஃபன்னு வேற லெவலில் ஃபன் இருந்தாலும் அடி வேற லெவலில் கிடைக்கும். பொலிர்னு விழுந்துச்சு. ஆனால் அது வந்து ஃபேக் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. நல்லாவே நிஜமா அவரே எதிர்பார்க்காதனால அடி விழுந்து பொலிர்னு விழுந்துச்சு. அது செரிப்பெல்லாம் எத்திச்சு போயிட்டா. ஸோ வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சு இந்த ஃபன் பண்ணுறோம் ப்ரோக்ராம். ஆனால் இப்போ என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க தனியாக போயிட்டாங்கல்ல, அதனால் வந்து இவங்க விளாக் அப்படி போயிட்டுருக்காங்க. அவங்க ப்ரோக்ராம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இடையில கூட அந்த ப்ராங்க் வந்து சின்ன ஒரு இது வந்துச்சு, ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த ஷோ வந்து அப்படியே வந்து இதானதுனால நம்ம விஜய் சித்துன்ற ஒரு விளாக் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ எனிவேஸ் நம்ம வீடியோ பார்த்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவங்க இதில் இருக்குது. எந்தெந்த வீடியோஸ் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் இருக்கும், அதை எங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. நாங்களும் அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.